ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல் vlog தாங்க பார்க்க போகிறீங்க. நாங்கள் எங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் வந்த கோயில் தான் வந்து அனந்தமங்கலம் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் கோயில். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா வந்தவாசிலேருந்து ஒரு 29 கிலோமீட்டரில் தாங்க இருக்குது. ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கோயிலுக்கு வரும். கோயில் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து கட்டமைச்சிருக்காங்க. இந்த கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிபி 1997 வருஷம் ஃபஸ்ட்டு குலோத்துங்க சோழன் வந்து கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் பராமரிப்பு இல்லாமல் அப்படியே தாங்க இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 2005 வருஷம் இந்த கோயிலை வந்து புதுப்பிச்சிருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்ம கோயிலுக்குள்ளே வந்து வந்துட்டோம். கோயில் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து கட்டமைச்சிருக்காங்க. கோயிலுக்குள்ளே வந்து வந்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸில் வந்து ஈஷா கோயிலில் இருக்கிற சிவன் மாதிரி ஒரு சின்ன ஒரு கட்டமைப்பு வந்து அமைச்சிருக்காங்க. முன்னாடி வந்து சிவன் பார்வதி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து வரும்போது கிருஷ்ணர் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு பாறைக்கு மேலே சிவலிங்கம் வந்து அமைச்சிருக்காங்க. இது பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இங்கே வந்து விளக்கேற்றுற இடமும் இருக்குது. நீங்கள் இங்கே வேண்டிட்டு விளக்கெல்லாம் ஏற்றலாம். இந்த ஒரு பாறைக்கு மேலே சிவபெருமானை பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. சரி, வாங்க இப்போ வந்து கோயிலுக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு மலை கோயில் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம படிக்கட்டு ஏறி தாங்க மேலே போகிற மாதிரி இருக்கும். கோயிலுக்குள்ளே வந்து போகிறதுக்கு ஒரு 20லேருந்து ஒரு 30 படிக்கட்டு தாங்க இருக்கும். ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் மாதிரி தான். மேலே ஏறி வந்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் இப்படி தாங்க இருக்கும். ஸோ வந்து வாங்க உள்ளே போகலாம். மேலே வந்து படிக்கட்டு ஏறி வந்தாச்சு. இப்போ படிக்கட்டு ஏறி ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்க அப்படின்னா விஷ்ணு பகவானோட சன்னதி இருக்குங்க. விஷ்ணு பகவான் வந்து சயன கோலத்தில் ஸ்ரீ ரங்கநாதர் மாதிரி பள்ளிக்கொண்ட பெருமாள் நம்மளுக்கு வந்து காட்சி அளிப்பார். விஷ்ணு பகவான் வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்காருங்க. வாங்க சாமியை போய் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார் அப்படின்ட்டு. சாமியை வந்து நல்லா தரிசனம் பண்ணிட்டோங்க. அவ்வளோவா கூட்டம் இல்லை. நான் ஈவினிங் ஆக தாங்க கூட்டம் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூலஸ்தானத்தில் வந்து வீடியோ எடுக்க வந்து அலௌட் கிடையாது. அதனால் வெளியில் மட்டும்தாங்க வீடியோ எடுக்க முடியும். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். நெக்ஸ்ட் ஃப்ளோர் போனீங்க அப்படி மூலஸ்தானத்தில் சிவபெருமான் பார்த்துட்டு அப்படியே வந்தீங்க அப்படின்னா அம்மன் வந்து இருக்காங்க. அனந்தவல்லி அம்மன் வந்து இருக்காங்க. அனந்தவல்லி அம்மனை பார்த்து நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து சிவலிங்கமும் வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொரு சன்னதியாக வந்து தரிசனம் பண்ணிகிட்டே வந்தோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு அன்னபூரணி தாயார் வச்சுருக்காங்க. அன்னதான உண்டியலும் வச்சுருக்காங்க. அன்னதானம் பண்ணுறவங்க அந்த உண்டியலில் வந்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் நவகிரகம் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. நவகிரகத்தை வந்து நல்லா சுற்றிட்டு அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிற இடம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு காலபைரவர் சன்னதி வச்சுருக்காங்கங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதாள விநாயகர் கோயில் வச்சுருக்காங்க. நீங்கள் அப்படியே வந்து வெளியில் வந்தீங்க அப்படின்னா பாதாள விநாயகர் கோயிலுக்கு வந்து இப்படி தாங்க வழி வரும். இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு வந்து 10 ரூபா. நீங்கள் வந்து டிக்கெட் வாங்கிட்டு இதுக்குள்ளே வந்து இறங்கி போய் உள்ளே வந்து பாதாள விநாயகர் வந்து இருப்பார். அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாங்க. ஸோ இது இப்படி தாங்க உள்ளே வந்து போகணும். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் வந்தீங்க அப்படின்னா இந்த கோயிலோட கட்டமைப்பு பிக்சர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் டொனேஷன் பண்ணவங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. எல்லாமே அந்த இதிலலாம் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் பாருங்கள். ரஜினிகாந்த் சாரும் வந்திருக்காரு குடமுழுக்கு செஞ்ச அன்னைக்கு. அந்த ஃபோட்டோஸ்லாம் கூட இருந்துச்சுங்க. ஸோ அவ்வளோதாங்க. கோயில் பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்துட்டு வெளி அமைப்பு வந்து இப்போ பார்க்கலாம். வெளில வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்குங்க. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான கோயில். முன்னாடி வந்து இருக்கிற இந்த சிவன் பார்வதி தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய நந்தியும் இருக்குது. நந்தி வந்து சிவன் பார்வதி கிட்ட வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சிவன் பார்வதிக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பிள்ளைகளை வந்து வடிவமைச்சிருக்காங்க. பிள்ளையாரும் முருகரும் தாங்க வச்சுருக்காங்க. பிள்ளையாரும் முருகரும் அம்மா அப்பாவை வந்து வணங்கி வர மாதிரி ஒரு வடிவமைப்பை வச்சுருக்காங்க. இதை பார்த்தா வந்து 2 பேருமே பிள்ளையார் வந்து அப்பா அம்மாவை சுற்றி ஞானப்பழம் வாங்கின அந்த காட்சி தாங்க ஞாபகத்துக்கு வருது. இந்த கோயிலில் வந்து ஒவ்வொரு வருஷம் சித்ரா பௌர்ணமிக்கும் அகத்தீஸ்வரருக்கும் அனந்தவல்லி அம்மையாருக்கும் வந்து திருக்கல்யாணம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து குரு பயிற்சியும் ரொம்ப விமர்சையாக வந்து கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இப்போ மக்கள் வந்து கிரிவலம் வந்து இந்த கோயிலுக்கும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த கோயிலில் வந்து கூட்டமும் இப்போ அதிகமாக தாங்க இருக்குது வருஷம் கிரிவலத்தப்போ. ஸோ நீங்களும் இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பார்க்கவே ரொம்ப நல்லா அற்புதமாக இருந்துச்சுங்க. இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.